திருமூலர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, உனக்கு நல்ல பிறவி வேணும்னா நீ தவம் பண்ணணும். இப்போ அவருக்கு ஒரு நல்ல பிறவி கிடைச்சது இல்லை, எதனால்? 9 கோடி யுகம் அங்கே தவம், 7 கோடி யுகம் இங்கே தவம். நம்ம பண்ணுவோமா? அவர் பண்ணுறார். திருவாவடுதுறையிலே தவம் செய்கிறார். தவம் செய்து முடித்த பிறகு அவருக்கு இப்போது தூளதேகத்துக்கான பர்மிஷன் கிராண்டட். அப்போ எழுதுகிறார், உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு இப்போ தான் வருது. என்னன்னு? பின்னை நின்று பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறார். திரும்ப திரும்ப ஏன் தெரியுமா பிறவி, மோசமான பிறவி கிடைக்குது? நீ இதுக்கு முன்னாடி நல்ல தவம் செய்யலைன்னு அர்த்தம். இப்போ எனக்கு ஏன் பிறவி கிடைக்குது தெரியுமா? அவர் சொல்லணும்ல, இப்போ நான் தவம் செய்யலையா? இவ்வளோ தவம் செஞ்சேனே, 7 கோடி யுகம் 9 கோடி யுகம் தவம் செஞ்சேன், இப்போ நான் ஏன் பிறக்கிறேன்? திருமூலர் சொல்றாரு, பின்னை நின்று பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறர், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன்னு சொல்றாரு. நான் திருமந்திரத்தை தமிழில் எழுதணுங்கிறதுக்காக நான் வரேன்டா. அப்பனா அது என்னமா? நன்றாக இறைவன் செய்தனன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல பிறவி கொடுத்துக்கிறாருன்னு அர்த்தம். நல்ல பிறவி ஏன் கொடுத்தாரு? முன்னை நன்றாக தவம் செஞ்சாரு, அதனால கிடைச்சது. ஒரு விஷயம் மனசில் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயா, என் வாழ்க்கை நல்லா இல்லை, என் வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை, என் வாழ்க்கை அமைதியாக இல்லைன்னா நீங்கள் முற்பிறவியில் தவம் செய்யவில்லை என்றார். அப்போ என்ன சார் பண்ணுறது? அடுத்த பிறவி நல்லா இருக்கணும்னா சீக்கிரமாக இப்போ தவம் செய்ய ஆரம்பிங்கன்னு அர்த்தம். இப்போவே தவம் செய்ய ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். திருமூலர் சொல்லி தரார். இப்போ அவருக்கு பர்மிஷன் கிராண்டட். இப்போ அவர் எப்படி வராராம் பாருங்க. ஒரு பாட்டு சொல்கிறார், ரொம்ப ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு பாட்டு. அவருடைய நுண்ணுடல் இப்போ ஒரு தூள உடம்புக்குள்ளே வரணும். அது எப்படி வந்துதான்? இந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் ஒரு லூப் சொல்லுவாங்க. அந்த லூப்புக்குள்ளே போனால் இது வழியாக வேறு உலகத்துக்குள்ளே வரா மாதிரி திருமூலர் ஒரு வார்த்தை போடுறார், ஒல்கின்ற வான்வழி ஊடு வந்தேனேங்கிறார். அவருடைய சூட்சும தேகத்தை தூக்கிட்டு வான்வெளியில் வந்த ஒரு சின்ன கீரலுக்குள்ளே நுழைஞ்சி தூள தேகத்தை எடுத்தார். இதுக்கு பொருள் நான் சொல்ல முடியாது. இதுக்கான பொருள், இதுக்கான